வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைட்ஸா சேனல். நண்பா, நம்ம சேனலுக்கு வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது. அது என்ன கமெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் இப்போது அந்த டூர் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதாவது இப்போது சரி, வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். அது என்ன எப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே வாங்க, போகலாம். ஓகே நண்பா, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறது வந்து சென்னையில், அதுவும் இல்லாமல் சித்தி வீட்டில் இருக்கேன். நான் அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்குது. அது வந்து நான் இன்னொரு நாள் போனேன்னா நான் அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கோம். இந்த வீட்டில் தான் இருக்கோம், சித்தி வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் டைம் கேட்டதுனால சரி நம்ம இருக்கிற இடத்த நாம் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன். பாருங்கள். ரெண்டாவது வந்து நான் இப்பயும் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வியூஸ் அதிகமாக எனக்கு போகும். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, வீட்டில் என்னென்ன இருக்கோ நான் அதை காமிக்கிறேன். ஏன்னா வந்து வீடு வந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. வீடியோக்காக நான் க்ளீன் பண்ணல, அப்படியே இருக்கிற மாதிரி எப்பயும் போல இருக்கு. பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறது தான் வந்து ஹாலில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரேயர் பண்ணுவோம். ஹாலில் வந்து இங்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷினு அது வந்து அங்கே அப்படின்னு அது யூஸ் பண்ணாதனால ஒரு மூலையாக இருக்குது, மூலையில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கீபோர்டு கிட்ட இதோட கவர்ஸ், அதனால் அது அப்படியே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்டும் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் வரேன். இது வந்து ஹாலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கிச்சனு. அதுக்குள்ளே போய் இந்த கிச்சனில் என்ன இருக்கும் போது, கிச்சனில் அடுப்பு தேவையானது அது மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த பக்கம் வேண்டாம். கிச்சன் எல்லா வீட்லேயும் நார்மலாக இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் அடுப்பு, சிலிண்ட்ரு, சமைக்கிற பாத்திரம், அப்புறம் பொருள், சமைக்கிற பொருள், அவ்வளோதான். அது மட்டும்தான் இருக்கும். வேறு அது அவ்வளோக்கா இது இல்லை. சமைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்சு அக்கா இருக்காங்க, வேலை செய்கிற அக்கா. அது வந்து சமைச்சு இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் போட்டு அழகாக நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் திருப்தியாக. நல்லாயிருக்கும் அந்த அக்கா சமைக்கிறது. நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அக்கா சமைச்சாதான் சோறு, இல்லைன்னா சோறு இல்லை. அதனால் சாப்பிட்டு தான் ஆகணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கேன் தண்ணி தான். இங்கே அங்கே நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆற்று தண்ணி வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆற்று தண்ணி தான் வராது, கேன் தண்ணி தான் இருக்கும். அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் பெருசாக இருக்கும். உள்ள ஐட்டம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. எப்பயுமே எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் இருக்கும், இருந்தது, எதுவும் வாங்கலை. நாளைக்கு மீன் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது. மீன் வாங்கிட்டு வருவாங்க, சித்தியும் சித்தப்பாவும். மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என்ன மீன் என்ன அப்படின்னு சொல்லி நான் அதே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது நார்மலாக காய்கறி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஐஸ்கிரீம் வைப்பாங்க, அவ்வளோதான். அப்படியே ஃப்ரிட்ஜு காமிச்சு அவ்வளோதான். இப்படி இவ்வளோதான் இருக்குது செட்டப்பு ஃப்ரிட்ஜில். நாளைக்கு வாங்குவாங்க. நாளைக்கு வாங்குறப்போ நான் உங்களுக்கு அதே தனியாக நான் உங்களுக்கு என்ன வாங்குவாங்கன்னு சொல்லு. மீன் வாங்குவாங்க, தெளிவாக சொல்லு. இடையில பேசினீங்கன்னா எனக்கு வராது பேசுறது. வீடியோ மட்டும்தான் எடுக்கணும். அப்புறம் சத்தம் போடுது, சாத்திடுவோம். ஏன்னா டோர் திறந்தே இருந்தால் இது அலாரம் அடிக்கும். மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் திங்ஸ் தான் இருக்கும். அந்த கபோர்டில் அவ்வளோக்கா எதுவும் இருக்காது. ஸோ போதும், அவ்வளோதான். இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் வாங்க. அப்புறம் வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கீபோர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பசங்க இருக்கிறாங்க வீட்டில், சித்தி பசங்க எல்லாம் கிளாஸ் போயிட்டுருக்குறோம். நானும் கூட சேர்ந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து கீபோர்டு கிளாஸ் போயிட்டுருக்கேன். பாப்பா வந்து கிட்டாரு,
தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ட்ரம்ஸ் 3 பேரும் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கோம். வாசிப்போம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போதான் கற்றுக்கிட்டு வரோம். பாட்டெல்லாம் நல்லா ஜம்முன்னு வாசிப்பாங்க, சூப்பராக. வாயில சொல்லிட்டே இருக்கக்கூடாது, பண்ணி காட்டணும், அப்பதான் அவங்களுக்கு பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. தெரியும். பண்ணி காமிக்கணும். அது வந்து ஒரு நாள் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். அது அதே மாதிரி நான் கிறிஸ்டின் பாட்டு கொஞ்சம் கிறிஸ்டின் பாட்டு வாசிப்பேன். கிறிஸ்டின் பாட்டுனா ஒரு சும்மா ஒரு 2 லைன் கிறிஸ்டின் பாட்டு. இந்த பாட்டு நான் வாசிக்கிற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க என்ன பாட்டுன்னு, நான் வாசிச்சு காமிக்கிறேன். என்ன பாட்டு வாசிப்போம்? அதாவது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வாசி, எனக்கு ஃபுல்லாக தெரியாது, இப்பதான் பேசிக்கே வரேன். பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைங்களேன், அதுதான் அடிக்கடி வாசிப்பேன். உட்காந்துனா இந்த பாட்டு தான் வாசிப்பேன். அப்புறம் வேற பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வாசிப்பேன். அப்புறம் என்ன பாட்டு, உண்மை நம்பி வந்தேன் அந்த பாட்டு, அதெல்லாம் ரொம்ப வாசிக்காத. பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன். அவ்வளோதான், இதான் இவ்வளோதான். கற்றுங்க, சீக்கிரம் கற்றுக்கிட்டு நல்லா பாட்டெல்லாம் வாசிச்சு நம்புகிறேன். அப்புறம் இதுதான் சேரு, இதுக்கு மியூசிக் சேரு. அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டிசைன் இப்போ வந்த மாடல், அதனால அப்படி தான் இருக்கும். பண்ணிக்காதீங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீன் நாங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம், நானும் என் தம்பியும். அவன் உள்ளே இருக்கிறான், அவன் ஒரு நாள் காமிக்கிறேன். மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக நானும் அவன் தான் பண்ணுவோம். டேங்க் இது நானும் அவனு தான் வளர்த்திட்டு இருக்கிறோம், நானும் தம்பியும். அப்புறம் இதில் ஒரு ஃபைட்டர் வாங்கி வச்சுருக்கான், அவ்வளோதான். ஹாலில் வந்து இது இருக்குது. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து இப்போ தான் வந்து ப்ரீடு முட்டை போடுற ஸ்டேஜில் இருக்குது. அதாவது முட்டை போடுற இது குட்டி மீன் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கான். அப்புறம் வந்தீங்கன்னா இது வந்து இந்த சும்மா புக்கு அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல பாப்பான் தங்கச்சி, அவள் வந்து இது வந்து அவளுக்கு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, வேண்டாம். அவள் தான் வந்து போயிட்டுருக்கா. அதனால் இது அவளோட டிபார்ட்மெண்ட்டு, அவள் தான் பண்ணிகிட்டு இருக்கா. இது இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான், ஹாலு, கிச்சனு. அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூம் வந்து தம்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதை தம்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உள்ளே தூங்கிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். சரி, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்ட்டு அந்த ரூமுக்குள்ள போகல. அவ்வளோதான் பிரதர், அப்படியே சுற்றி பார்த்துங்க. இவ்வளோதான் ஹாலு, கிச்சனு, அங்கே ஒரு ரூமு, ஃப்ரிட்ஜு, அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள், அவ்வளோதான். அப்புறம் இந்த ரூம் இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரூமில் தான் இருக்கும். பகல் நைட் வரைக்கும் இந்த ரூமில் தான் இருக்கும். எல்லாம் சின்னது, ஒரு சில இருக்கிறாங்க சின்னது. சவுண்டு கம்மி பண்ணிக்கங்க. அவன் தம்பி அவன் தூங்குறான் கடைசியில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க, அருமையாக படிப்பாங்க,
சூப்பரா படிச்சுக்குவாங்க. ஆனா என்ன கையை மட்டும்தான் சூப்பரா அப்படி அடிக்கடி. டேய் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. கை சூப்பருக்கு இந்த புள்ள சூப்பிட்டு கை சூப்பிட்டே இருக்கிறா. கை சூப்பு சொல்லுவியா? சொல்லணும், என்ன பண்றது? ஆமா, நீ வெளியே போறப்ப கை சூப்புறப்ப நாலு பேர் பார்த்து திட்டணும். லோல் பண்றான் பாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா செண்டிங் ராணி, செண்டிங் பயங்கரமா பண்ணுவாங்க. இவங்க தான் என் பொண்ணு. ரிமோட் வாயில வைக்காது பாப்பா. பொண்ணு. அவன் வந்து என் தம்பி, கடைசி பையன் அவன். நான் வந்து ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் பையன். ரிமோட் எடு பாப்பா. கை கீழே வைப்பா. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் கடைசி பையன். ஃபேமிலியில் அவன் தான் கடைசி. ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு. பொண்ணு. இது வந்து சித்தி சித்தப்பாவுடைய ரூமு. அவங்க வந்து நைட்டு தான் வருவாங்க. நைட்டு வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு காலையில் நேரத்துலேயே கிளம்பிடுவாங்க. அது கேமரா. அது வந்து கேமராவுடைய டிஸ்பிளே. 3 ஃப்ளோர் இருக்கு. மேலே ஒரு ஃப்ளோரோட சேர்த்து மொத்தம் 4 இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மேலே தான் நாங்கள் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். மேலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் மேலே இதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பிறகுற இடமும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் டிவி இருக்கும். டிவி மேலே இதே மாதிரி டிவி, ஏசிலேருந்து எல்லாமே இருக்கும். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி ஃபுல்லாக கேமரா தான் இருக்கும். ஏன்னா பசங்க இருக்கிறாங்க, வெளியே போகிறாங்க, மேலே போனாங்கன்னா அங்கேயும் இங்கே ஏறுவாங்கன்னு சொல்லி இருக்கும். அவ்வளோதான் நண்பா. வேறு எதுவும் இல்லை. வீட்டை சுற்றி காமிச்சாச்சு. இதெல்லாம் கபோர்டு. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கபோர்டு, துணி வைக்கிற கபோர்டு. வேற அவ்வளோதான் நண்பா, வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே நண்பா. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நான் லென்த்தாக போக விரும்பலை. ஊரில் நல்லாயிருக்கும். ஊரில் இருக்கிற வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அவங்களுக்கு எடுத்து போகிற நாளைக்கு வந்து மீன் வாங்குற மாதிரி இருக்கும். அது என்ன மீன் வாங்கிட்டு வராங்க, எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். நான் தான் க்ளீன் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் தான் க்ளீன் பண்ணி நான் தான் வெட்டுவேன் மீனை. எப்படி வெட்டுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நான் நாளைக்கு போட முடியாது, நாளைக்கு பண்ணி நாளான்னைக்கு நான் போடுறேன். வீடியோ பாருங்கள். அப்படியே குழம்பு வச்சு காட்டிடுங்க. குழம்பு வந்து நீ தான் வச்சு காமிக்கணும். அது எடுத்துட்டு தான் வர முடியும். செஞ்சு கொடுத்து திங்க வைக்கலாம் முடியாது. குழம்பு நீ செஞ்சிரு, நான் வெட்டி கொடுத்துட்றேன். சரி ஓகே நண்பா. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. ப்ராங்க் வீடியோ வேணா எதிர்பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக ப்ராங்க் வீடியோ போடலாம். நான் போடுறதுக்கு அவ்வளோ இருக்கேன். ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர்.